இன்னைக்கு ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன் கைஸ். என்னடா இப்படிடா எடுத்திருக்கீங்க? ஒவ்வொரு சீனும் நமக்கே பார்க்கும்போது செம்ம எப்படி சொல்றது? ஒவ்வொரு மனுஷங்களும் பார்த்தாலே அப்படியே வெடி மாரி சிதறானுங்க. அப்படி என்ன ஒரு படம்னா, தி மங்கின்னு ஒரு படம். இது ஒரு பேய் படமா வந்திருக்கு. உண்மையா சொல்றேன். இது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாரர் ஃபீல் படம் பார்த்த ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சுச்சு. ஏன்னா, நீங்க இந்த படத்த நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். என்ன ஒரு கதைன்னா, ஒரு சாவு நேர்ந்த ஒரு குரங்கு பொம்மை. அதுக்கு பின்னாடி சாவி மாரி ஒண்ணு இருக்கு. அது திருவுனா அடுத்தடுத்து சாகுறானுங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ இந்த பொம்மை சாவு நிறைந்த பொம்மை. இது நம்ம திருவுனா எல்லாரும் செத்துறாங்க. வீட்ல உள்ள இருக்கிற ஆளுகளுக்குலாம் செத்துறாங்க அப்படின்னுட்டு அத கண்டுபிடிச்சு அந்த பொம்மைய வந்து ஒரு கிணத்துக்குள்ள போடுறான். அந்த கிணத்துக்குள்ள போடும்போது கிட்டத்தட்ட உனக்கு ஒரு 25 வருஷம் கழிச்சு அந்த மறுபடியும் எல்லாரும் சாகும்போது அவனுக்கு ஒரு டவுட் ஒண்ணு வருது. இந்த பொம்மைய யாரோ எடுத்து யூஸ் பண்றாங்க. அது யாரு எடுத்தா, எவரு எடுத்தான்னு கண்டுபிடிக்கிறப்ப ஹீரோ. ஆனா நீங்க படத்த பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த பொம்மைய கடைசியில யாரு யூஸ் பண்ணுவான்னு செம்ம ட்விஸ்ட் ஒண்ணு இருக்குங்க கைஸ். கண்டிப்பா சொல்றேன் படம் சரியான த்ரில்லரா இருக்கு. பார்க்குற ஃபேன்ஸுகளுக்கு கண்டிப்பா இந்த ஒரு படம் புடிக்கும். அப்பப்ப அதில எப்படி சொல்றது? மனுஷங்கலாம் அப்படியே வெடிய உடம்புல ஏதோ வெடி பாம்பு வச்சா எப்படி சிதறும், அப்படி அப்படியே சிதறி இருக்கும்போது நமக்கே ஒரு என்னடா இப்படி எடுத்துருக்கானுங்க படத்த அப்படின்னு நமக்கே தோணும். நீங்க படத்த பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா சொல்றேன் படத்த மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில ஒவ்வொரு சீனும் வரும்போது நமக்கே அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன படம் நடக்க போகுது அப்படின்னு நமக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா அந்த பொம்மை அந்த மங்கி பொம்மைய பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ஒரு ஃபீல் ஒண்ணு இருக்கு. இந்த பொம்மைய நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு பார்த்தோம்னா, காஞ்சரிங் படம் இந்த மாரில நான் அந்த பொம்மைய எங்கேயோ பார்த்த மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது நீங்க பார்த்தீங்கன்னா, அது கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஆனா படம் பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இதுல நடிச்ச ஆக்டர்லாம் எல்லாமே சூப்பரா நடிச்சிருப்பாப்புல. ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே நமக்கு நல்லா தரமா குடுத்துருக்கானுங்க. நீங்க படத்த பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இந்த படத்த மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு ஹாரர் படம் பார்த்த திருப்தி எனக்கு கிடைச்சுச்சு. நீங்க கண்டிப்பா இந்த படத்த மிஸ் பண்ணாதீங்க. படம் 1 1/2 மணி நேரம் தான் இருக்கும். கண்டிப்பா நம்ம சீக்கிரமா குயிக் வாட்ச்சா நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க மஸ்ட் வாட்ச்சா அந்த படத்த நம்ம உட்காந்து பார்க்கலாம். 2025ல வந்திருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கைஸ். படம் பார்க்கறதுக்கு தரமான ஒரு படம். மிஸ் பண்ணாதீங்க. இதுல காமெடி சீன்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க பாருங்க, படத்த பாருங்க. நீங்க பார்த்துட்டு வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ்.